Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்றேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் தான். அதாவது நாமக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஊர்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது வாசுதேவன் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2012. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாசுதேவன் ஒரு பொண்ணை காதல் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டுறாரு. அவங்களுடைய பெயர் சொர்ணலதா அப்படின்னு அழைக்கப்படுது. அவங்கள திருமணம் பண்ணிக்கிடுறாங்க. இவங்களுடைய காஸ்ட் எல்லாம் வித்தியாசம் அப்படிங்கிறதுனால, அதாவது நம்மளுடைய வாசுதேவனுடைய குடும்பத்திலையும் சேர்த்துக்கிடல, அதே மாதிரி சொர்ணலதாவுடைய குடும்பத்திலையும் சேர்த்துக்கிடவே இல்லை. இவங்க லவ் மேரேஜ் பண்ணதுனால அப்படி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய வாசுதேவன் ஒரு நல்ல வேலையில இருந்துட்டு இருக்கிறாரு. அதனால அப்போ அதை லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு 5 சென்ட் இடத்தை வாங்கி போடுறாங்க. அதாவது ஒரு கிரவுண்ட் இடம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி ஒரு இடத்தை வாங்கி போடுறாரு. அது அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி தாங்க இருக்குது. அப்போ அந்த 2010 காலகட்டத்தில் அந்த இடத்த வாங்கி இருக்கிறாரு. சரி, தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போய் அங்க வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதனால ஒரு வீடும் போட்டுருக்காருங்க. அப்படி லோன் எடுத்து தான் வீடெல்லாம் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அந்த டைம்ல, அதாவது 2010 அதன் பிறகு இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருது. தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அவர் அந்த வீட்டிலே செட்டில் ஆயிடுறாரு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டாங்க, அப்போ நம்மளுடைய லைஃப் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு அங்க ஒரு வீடை போட்டு அழகா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வீடு போடக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருந்திருக்குது. அது வேற இன்னொரு ஆளுடைய லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த லேண்ட் அப்படி இருக்கவே அந்த ஏரியாவில் வீடே கிடையாது. அதாவது இவங்க தான் ஃபர்ஸ்ட் வீடு போட்டு அந்த இடத்துல குடியேறி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய வாசுதேவனுக்கு கிட்டத்தட்ட 2013 அவருக்கு ஒரு பையனும் இருக்கிறான். அதாவது அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன். அதாவது 2 வயசு பையன் தான். அதாவது 2013 இப்படி இருக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீடு போட்ட பிறகு பக்கத்துல ஒரு 20-25 வீடுகளுக்கு மேல அப்படியே வரிசையா வந்துருதுங்க. இவங்க வீட்டுக்கு முன்னாடி ரோடு அழகா தான் இருக்குது. ஆனா இந்த எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த லேண்டை ஒரு ஆள் விலைக்கு வாங்குறாரு. ஒரு கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடிய ஒரு நபர் தாங்க வாங்கி இருக்கிறாரு. வாங்கி அந்த புளிய மரத்தை அங்கிருந்து அகட்டிட்டு அந்த இடத்துல அழகான ஒரு 2 ஸ்டெப்ல ஒரு வீடும் போட்டிருக்கிறாங்க. அப்படி அந்த எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய வீட்டுல ஒரு குடும்பம் வாழவும் ஆரம்பிக்குதுங்க. அதாவது ஒரு கணவன் மனைவி, அதுக்கு பிறகு 2 மகள். அதாவது மகள்னு சொல்ல போனா மூத்த பொண்ணுக்கு ஒரு 19 வயசு இருக்குங்க. அதே மாதிரி இளைய பொண்ணு 15 வயசு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பம் அந்த இடத்துல செட்டில் ஆகி வாழ ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் அழகா போயிட்டு இருக்குது. திடீர்னு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய, அதாவது ஏத்தாப்புல இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருக்க குழந்தை அதாவது 15 வயசான அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருதுங்க அந்த வீட்டில் வச்சு. அது எதனால பண்ணிச்சு, ஏன் பண்ணிச்சு அப்படிங்கிறது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஹிந்து முறைப்படி இருக்கிறதுனாலையோ இல்லை கிறிஸ்டின் முறைப்படி அவங்க இருக்கிறதுனாலையோ இவங்களுக்குள்ள பெரிய அளவு பேச்சுவார்த்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எந்த விசேஷம் நடந்தாலும் கூப்பிட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஒரு 4-5 மாதங்கள் தான் ஆயிருக்குது. ரொம்ப பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதுனால இவங்க கூடுதல் எதுவுமே கேட்கறது கிடையாது. என்னன்னு வெளியே பார்த்து சிரிச்சாங்கன்னா சிரிப்பாங்க. அல்லாம அந்த குடும்பத்தினர் இருக்கிறாங்களே, ஏத்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்க
வந்து கூடுதல் வெளியே வரமாட்டாங்களாம். ஃபுல்லாகவே ஜெபம், அந்த பைபிள் எடுத்துக்கிட்டு ஜெபம், அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கோயிலுக்கு, அப்படி அழகாக போயிட்டு வந்துட்டு இருந்த குடும்பத்தில் தான் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 15 வயசு பெண் இறந்து போகிறாங்க. அந்த பெண் இறந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண், அதாவது கரெக்டாக கிட்டத்தட்ட 2011 தான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த 2011 முடியக்கூடிய காலகட்டத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்ணுக்கு உடம்பு சரியில்லாம ஆகி அந்த பொண்ணும் ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிடுது. அதன் பிறகு அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. கடைசியில் 2012, அதாவது ஒரு பாதி மாதம்னு சொல்லலாம், ஒரு 6 மாதம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் அவங்க அப்பா முதல் கொண்டு தூக்க மாட்டி இறந்து போயிடுறாங்க. அப்படி அந்த குடும்பத்தை சேர்ந்த 4 பேருமே அந்த வீட்டில் இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு அந்த வீடு ஒரு 6 மாதம் மட்டும் அப்படியே பூட்டப்பட்ட நிலைமையிலே தான் இருந்திருக்குது. ஆனால் அதனால அங்கே இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கிடையாது. அந்த 6 மாத காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கரெக்டாக 2013 ஒரு 6ஆம் மாதம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடி போயிருதுங்க. இந்த 1 வருஷ காலகட்டத்தில் அந்த வீட்டை திடீர்னு கிளியர் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீபெயிண்டிங் பண்ணி அந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணி அந்த வீட்டை இன்னொரு குடும்பம் விலைக்கு வாங்குதுங்க. அப்படி விலைக்கு வாங்கின அந்த குடும்பம் யாரு, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்லேயும் ஒரு வயசான ஒரு தாத்தா, அதன் பிறகு 2 பெண் குழந்தைகள், ஒரு அம்மா, அப்படி இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிற காசுல தாங்க இந்த வீட்டை 35 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டு இப்போ அந்த குடும்பத்துக்குள்ளாடி, அதாவது அந்த வீட்டுக்குள்ளாடி அவங்க வந்திருக்கிறதாட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது அவங்க கேள்விப்பட்ட விஷயத்த சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த குடும்பமாவது நல்லா வாழ்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய சொர்ணலதா இருக்கிறாங்க இல்லையா, வாசுதேவனுடைய மனைவி, அவங்க வந்து காலையில் எழும்பின உடனே அந்த வீட்டுடைய கேட்டை ஓப்பன் பண்ணி 2 அந்த ரோடு மாதிரி இருக்கும், அதாவது தெரு மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த முத்தந்தொழிச்சு கோரம் போட்டு அதில் சென்டரில் அந்த பிள்ளையார் வைப்பாங்க இல்லையா, பிள்ளையார் வச்சு அதுக்கு ஒரு பூ வச்ச பிறகுதாங்க அவங்களுக்கு மனசுக்கே நிம்மதியாக இருக்கும். அதன் பிறகு தான் மற்ற வேலைகள் எல்லாமே பார்ப்பாங்க. அது கிட்டத்தட்ட காலையில் ஒரு 5:30 5:45 எந்திரிச்சு அந்த வேலையை பார்த்துருவாங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு தாங்க அவங்க டீ போடுறது, வாங்குறது, தன்னுடைய கணவனை எழுப்புறது, இப்படிங்கிற வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய சொன்னலதா. ஆனால் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஒரு விடிய காலையில் இவங்க அந்த கோலம் போட போவாங்க இல்லையா, அந்த டைமில் பார்க்குறாங்க. சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது அவங்க வந்த நாள்ல இருந்தே அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதும் கொண்டு வரதும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா 2வது வந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள், ஒரு 10 வயசு குழந்தை, அதன் பிறகு ஒரு 5 வயசு குழந்தை, அந்த மாதிரி தாங்க இருக்குது. அதில் அந்த மூத்த குழந்தைக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி காலையிலேயே ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்க. சரி, ஏதோ உடம்பு சரியில்லை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சொர்ணலதாவும் வீட்டுக்குள்ளே உள்ள வேலையை முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 மணி நேரம் ஆகுதுங்க, ஒரு 9 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த வீட்டுக்கு முன்னால் ஆட்கள் கூட்டம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டார்பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாயெல்லாம் கெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு துக்கம் நடந்த வீடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வீட்டுகளுக்கு தான் அந்த மாதிரி பாயெல்லாம் கட்டுவாங்க, பெஞ்சு சேர் இதெல்லாம் எடுத்து கொண்டு வைப்பாங்க. அந்த மாதிரி அங்கே எல்லாமே நடக்குது. அதன் பிறகு தான் இவங்க வெளியே வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட அந்த காம்பவுண்டை எட்டி கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் திட்டிருக்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சாவு விழுந்துருக்குது, நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வயசான தாத்தா இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இறந்து போயிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு யார் இறந்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டுடைய மூத்த குழந்தையான அந்த 10 வயசு குழந்தை சுகம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க இல்லையா, அந்த குழந்தை தாங்க இறந்து போயிருக்குது அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல அவங்களுக்கு தெரிய வருது. ஐயோ, காலையில் வரைக்கும் பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அன்னைக்கு அந்த இறந்த வீட்டுக்கு இவங்க போகவே இல்லை. ஆல்ரெடி இவங்க ஹஸ்பண்ட் நம்மளுடைய வாசுதேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அந்த வீட்டில் வரிசையாக மரணம் நடந்திருக்குது, அதனால எக்காரணத்தை கொண்டு நீ அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகக்கூடாது, என் குழந்தைய கூட நீ அங்கே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால இவங்க போகவே இல்லை, வீட்டுக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒரு 10 மணினா கிளம்புவார், அவருக்கு அன்னைக்கு கிளம்ப முடியாத நிலைமை ஏற்படுது. ஏன் அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி இறந்த வீடு, இவருடைய காரை வெளியே எடுக்க முடியாது, அவ்வளோ பெஞ்சி சேர்னு போட்டு இந்த டார்பாயெல்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க. சரி, நம்ம இன்னி போனால் சரியாகாது அப்படின்னு சொல்லி வாசுதேவன் அன்னைக்கு ஆஃபீஸுக்கு கால் பண்ணி, நான் இன்னைக்கு வர முடியாது, ஒரு லீவு, இந்த மாதிரி ஒரு ஆள் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவர் லீவும் போட்டுறாரு. லீவை போட்டுக்கிட்டு தன்னுடைய மனைவி கூட தான் இருக்கிறாங்க. அந்த இறந்த வீட்டுக்கு நம்மளுடைய வாசுதேவன் மட்டும்தாங்க போயிட்டு வந்துடுறாரு. அதாவது சுடுகாடு வரைக்கும் போய் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது அவங்களுடைய சுடுகாடுனா அந்த இடுகாடு புதைக்கக்கூடிய இடம், அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்படி போயிட்டு வரும்போது கூட அங்கே இருக்கக்கூடியவங்க
இருக்கக்கூடியவங்க, அந்த அந்த வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த இதுல கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீடு ரொம்பவே மோசம், ஆல்ரெடி இருந்த ஒரு குடும்பமே செத்து போயிடுச்சு, இப்போ என்னடான்னு பார்த்தா முதல்ல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அது 10 வயசு குழந்தை இறந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி அலசல் பலசலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சு வந்து அந்த குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய வாசுதேவனுக்கும் தெரியல, சொர்ணலதாவுக்கும் தெரியலங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி, அன்னைக்கோட அந்த இது முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அந்த 3வது நாள் வந்து ஒரு காரியம் மாதிரி பண்ணுவாங்க. அந்த கிறிஸ்டின் முறைப்படி ஃபாதர்லாம் கூட்டிட்டு வந்து இந்த ஜெபம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காரியங்கள் நடந்து முடியுதுங்க. அப்போ அதுக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்த அந்த பெண் வந்து கூப்பிடவும் செய்கிறாங்க. சரி, நம்ம இது வரைக்கும் போனதில்லை, ஹஸ்பண்ட் வேற வீட்டில் இல்லை, அதாவது 3வது நாள் அவர் வீட்டிலே இல்லை, சரி நம்ம போயிட்டு வந்தோம்னா அது ஒரு மத்தியான வேலை தாங்க நடக்குது. அப்போ தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு தாங்க அவங்க, அதாவது நம்மளுடைய சொர்ணலதா அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. அப்படி அந்த வீட்டுக்கு போகும்போதே அவங்களுக்கு திடீர்னு உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சிருக்குது. யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சொர்ணலதாவுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முள்ளு குத்துற மாதிரி சிலிர்க்க ஆரம்பிக்குது. என்னடா, நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்ம பட்டது இல்லையே, அடிக்கடி கோவில் போகும்போது இந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கு அவங்களுக்கு, ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி வருதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வாசலை விட்டு உள்ளே போகாமல் அந்த ஃபஸ்ட்டு கால் எடுத்து வச்சோன்னு வெளியே எடுத்து வச்சிடுறாங்க. அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்ற வீட்டில் இறந்து போன குழந்தையுடைய அம்மா வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லை, இது வரைக்கும் வந்துட்டோம், இனி போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொர்ணலதாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தையை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த ஜெபங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பயங்கரமாக நடக்குது. எல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தராக கிளம்பிட்டே இருக்கிறாங்க. சரி, எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்துடைய உறவுக்காரங்கள் ஒரு 7-8 பேர் அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த பெண்மணி கிட்ட இவங்க பெருசாக பேசுனதெல்லாம் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, பார்த்தா சிரிப்பாங்க, சிரிச்சதோட முடிஞ்சுது, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. சரின்னு சொல்லிக்கிட்டு பழக்கப்படுத்திக்கிறதுக்காக பக்கத்தில் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னமா நடந்துச்சு, எதுமா நடந்துச்சுன்னு சொல்லி விஷயத்தை கேட்கும்போது, இங்கே வந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலங்கள் அழகாக ஓடி போயிருக்குது. அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது. இங்கே வந்த நாளில் இருந்து இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான அந்த சம்பவத்தை சொல்றாங்க. என்னமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு விவரமா கேட்குறாங்க நம்மளுடைய சொர்ணலதா. அப்படி கேட்கும்போது அந்த பெண் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பாத்ரூம்ல இருக்கக்கூடிய லைட்டு தன்னால் அணையும், அப்படியே மறுபடியும் ஆன் ஆகும், இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. அதன் பிறகு பல விஷயங்கள் அந்த வீட்டில் நடந்திருக்கு. அதாவது வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காதான், அது வேற எங்கேயாவது போயிருக்கும். சரி, நம்ம வீட்டில் வந்து 10 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை இருக்குது, அதனால இந்த மாதிரி எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த பெண்மணி இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க தத்ரூபமா கிச்சன்ல ஒரு விஷயத்த பார்த்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டோர் பக்கத்துல, அதாவது கொஞ்சம் இடம் ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குமா, அந்த கேப்ல வந்து யாரோ குத்த வச்சு இருக்கிற மாதிரி அடிக்கடி, அதாவது இந்த நைட்டு நேரத்தில் வந்து லைட்டு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லைட்டு போடும்போது அந்த இடத்துல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குது. லைட்டு போட்ட அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. சரி, நம்மளுடைய மனப்பிராந்தி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மூத்த குழந்தை, அதாவது அந்த 10 வயசு குழந்தை இருக்குது இல்லையா, அந்த குழந்தை நள்ளிரவு நேரத்துல வந்து திடீர்னு எந்திரிச்சிருந்து சிரிக்கும், அழும், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் ஃபாதரை கூட்டிட்டு வந்து நிறைய தடவை அந்த ஜெபம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய திருக்குடும்ப கோயில இருந்து இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து எல்லா பூஜைகளும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மனநோயாளியா இருக்குது போல இருக்குது புள்ள அப்படிங்கிற மாதிரி தாங்க யோசிச்சிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க மன தத்துவ நிபுணர்களை எல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க. அவங்களும் ஒண்ணுமே இல்லை, அவ நல்லா தான் இருக்கிறா அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு, அதாவது அவங்க முத்தம் தொழிச்சு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா சொர்ணலதா, அந்த நேரத்துல தானே இங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பந்தாங்க அந்த பெண்மணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய மகள் வந்து எப்பவும் சரி இந்த பெட்டிகோடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒயிட் இதுல தான் அப்படி தூங்குவாங்க. அதாவது இந்த வயசுக்கு வர்றதுக்கு முன்னால பெரிய அளவில் ட்ரெஸ் எல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெட்டிகோடு, அதாவது வெள்ளை கலர் பெட்டிகோட்ல என் மக படுத்திருந்தா, திடீர்னு பார்க்கும்போது அந்த பெட்டிகோட்ல ஏதோ கயரால கட்டப்பட்டு அவளை அந்த இடத்துல யாரோ தூக்கி வச்சிருந்தாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெஞ்சில இருக்கக்கூடிய அந்த 2 வார்பனியன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்தை யாரோ பிடிச்சி அப்படி மேல தூக்கி வச்சிருந்த மாதிரி இருந்தது. இதை நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 2-2:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு. நானும் எந்திரிச்சு பார்த்தேன். பார்க்கும்போது என் பொண்ணை டப்புன்னு கட்டில் போட்டுருச்சு. அதில் என் பொண்ணுடைய கால் அடிபட்டு அவளுக்கு கால்ல இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சுது. அதனால தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனேன். அப்படி ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னுடைய முதுகுக்கு பின்னால, அதாவது இங்க அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க, முதுகுக்கு பின்னால யாரோ நிக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 10 வயசு குழந்தை கதறி இருக்குது. அதனால தான் தூக்கிட்டு வெளியே ஓடி வந்தேன். இப்படி தூக்கிட்டு ஓடி வரும்போது கூட என்னுடைய 5 வயது குழந்தை அங்க தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. என்னுடைய, அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த
வயசான தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவர் யார் அப்படின்னா ஹஸ்பண்டுடைய அப்பாங்க. என்னுடைய மாமனாரும் இங்கே தான் தூங்கிட்டு இருந்தார். அதாவது அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹால் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குமா, அந்த கேப்பில் தான் படுத்து தூங்குவாராம். அப்படி அந்த கேப்பில் அவர் படுத்திருந்தாரு. இப்படி நான் திடீர்னு வெளியே வரும்போது என்னுடைய மகள் இப்படி சொன்னா, என் பின்னாடி எதுவோ நிற்கிது, அதாவது அவங்க அம்மாவோட பின்னால ஏதோ வந்துகிட்டு இருக்குது, கருப்பா இருக்குதும்மா கருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா கதற ஆரம்பிச்சிருக்கிறா. அது மட்டும் இல்லாம என்னுடைய மகள் அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல அங்கங்கேயாட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு 15 வயசு பொண்ணு இறந்து போச்சது இல்லையா, அந்த பெண்ணுக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நான் பார்த்தேன்னு சொல்லுவா. ஆனா மற்ற மாதிரி எதுவும் எனக்கு தெரியாது, அவ ஏதோ விளையாட்டா சொல்றா அப்படிங்கிற எண்ணத்துல தான் நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய சொர்ணலதா கிட்ட அந்த பெண் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா இது என்னது ஏதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய குழந்தையுடைய உயிரே காவு வாங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தூக்கிட்டு கீழே போட்டிருக்குது, அந்த கால் அடிபட்டு ரத்தம் வந்து சொல்லிதாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு திடீர்னு வெட்டு மாதிரி, அதாவது இந்த ஜன்னி வெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெட்டு மாதிரி வந்து வாய் வழியாட்டும் மூக்கு வழியாட்டும் குழந்தைக்கு, அதாவது 10 வயசு பொண்ணுக்கு ரத்தம் வந்து அடிச்சு பீச்சு ஊத்தி இருக்குங்க, அந்த மூக்கு வழியாட்டும் வாய் வழியாட்டும். அதன் பிறகுதான் குழந்தை இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா தெளிவா சொல்றாங்க. சரி, இந்த வீட்டுல இதுக்கு முன்னால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா, இந்த வீடை நீங்க வாங்குறதுக்கு முன்னால உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சொர்ணலதா கேட்கறாங்க. இல்ல, என்னுடைய ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருந்தாரு, அவர் வந்து வாங்க சொல்லி, அதாவது வேற புரோக்கரை வச்சு வாங்கி, நாங்க தான் புது வீடு இந்த இது பண்ணுவாங்க இல்லையா, அது புது நன்மை அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி புது நன்மை பண்ணிக்கிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம், வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது, இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பந்தாங்க அந்த பெண்மணி கேட்கறாங்க. அது கேட்ட உடனே இந்த இடத்துல நம்மளுடைய சொர்ணலதா அந்த விஷயங்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த வீடு வைக்கிறதுக்கு முன்னால இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருந்துச்சு, அந்த புளிய மரத்தை அகட்டிட்டு தான் இந்த மாதிரி வீடு போட்டாங்க. வீடு போட்டு வந்தது உங்களை மாதிரியான ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். கிட்டத்தட்ட 4 பேர், அப்பா அம்மா 2 பெண்கள்னு வந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து கிட்டத்தட்ட அந்த மூத்த பெண் இறந்தாங்க. அதன் பிறகு அவங்க அம்மா இறந்தாங்க. அதன் பிறகு அவங்க ஹஸ்பண்டு அவங்களும் இதே மாதிரி தூக்கு மாட்டிட்டு தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, காலையில வந்து அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு, அதாவது அந்த நைட்டு முடியறதுக்கு முன்னால நடந்த சம்பவம் இது. திடீர்னு இவங்க வீட்டுக்கு முன்னால யாரோ அழுதுகிட்டே நிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அது யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய வாசுதேவனுக்கு கேட்டிருக்குது. வாசுதேவன், என்னடா இந்த நைட்ல யாருடா சிரிக்கக்கூடிய சத்தமும் அழுகை சத்தமும் 2 கலந்த அப்புறம் ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்டோன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஒரு வேளை வெளியில யாராவது, அதாவது ரோடு சைடு தானே, அதனால யாராவது சிரிச்சுக்கிட்டே போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படுக்கையில தான் இருந்துட்டு இருக்கிறாரு நம்மளுடைய வாசுதேவன். மணி வந்து கரெக்டா 1ங்க. அந்த 1 மணி டைம்ல மறுபடியும் அந்த சத்தம் வந்து அதிகமா கேட்டிருக்குது. கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜன்னலை ஓபன் பண்றாரு. ஜன்னலை ஓபன் பண்ண உடனே இந்த காற்று ஜிலு ஜிலுன்னு அடிக்குமா, அவங்க ஊர்ல வந்து அந்த காற்று வந்து ஜிலு ஜிலுன்னு அடிச்சு அந்த ஜன்னல் வழியா உள்ள வரும். அப்படி ஜன்னலை திறந்த உடனே அவங்க நம்மளுடைய சொர்ணலதா கத்துவாங்களாம். என்ன அப்படின்னா, குழந்தை இருக்குது, இந்த கூழ் காத்து வந்து பட்டுதுன்னா குழந்தை தூங்காது, அதுக்கு பிறகு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி கத்துறதுக்காக எந்திக்கிறாங்க. அந்த டைம்ல சொர்ணலதா எந்திக்கும் போது ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, அந்த ஜன்னலை திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு நிற்கும் போது அந்த வீட்டுக்கு முன்னாடி, அதாவது அந்த எதிர்த்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேட்டு பக்கத்துல ஒரு பெண் வந்து வெள்ளை சேலை கட்டி அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுவும் தலைவரி கோரமா நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு அந்த புதுசா இப்ப அந்த வீடை வாங்கி வந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த வீட்டுல உள்ள அந்த அம்மா மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஒருவேளை அந்த பெண் எதுக்காக இந்த நைட்ல, அதுவும் இந்த மிட் நைட்ல எதுக்கு வந்து நிக்கிறாங்க, சரி நம்ம வந்து லைட்டை போட்டு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் நம்மளுடைய சொர்ணலதாவும் எந்திரிச்சிடறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி விஷயத்த கேட்கும்போது, அங்க பாருமா அந்த ஏத்த வீட்டு பொண்ணு வந்து வெளியே இருந்து அழுதுகிட்டு இருக்குது, ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல, நான் போய் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்றது உள்ளதானே, அதே மாதிரி சரி நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜன்னலை திறந்து அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க நம்மளுடைய சொர்ணலதா. இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பெட்ரூம் கதவை திறந்துக்கிட்டு ஹாலுக்கு வந்து வெளி சைட்ல இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்றாருங்க. அப்படி லைட் ஆன் பண்ணும்போது ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அந்த லைட் ஆன் பண்ணி அடுத்த செகண்ட் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பெண் இல்லை. அந்த பெண் இல்லாத தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு புரிஞ்சிருது, யாருக்கு, நம்மளுடைய சொர்ணலதாவுக்கு புரிஞ்சிருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேகமா ஓடி போய் ஹஸ்பண்டை தடுத்து நிப்பாட்டுறாங்க. நில்லுங்க கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப ஜன்னல்ல இருந்து பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. வாசுதேவன் அரண்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு எங்கடா போச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்ல,
நீங்கள் லைட்டு போடும்போது நான் ஜன்னல் வழியாக அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு இருந்தேன். லைட்டு போட்ட அடுத்த செகண்ட் அது மாயமாக மறைஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னா அரண்டுறாங்க. எனக்கு பார்வைக்கு இது மனுஷங்க கிடையாது, ஏதோ பேய் மாதிரி தெரியுது, அதனால ஜன்னலை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜன்னலை லாக் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு காலையில் தான் விடிய காலையில் 5:45 ஒரு 6 மணிலாம் இருக்கும். அன்னைக்கு கொஞ்சம் வெளிச்சம் விழுந்த பிறகு வெளியே போனால் போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளுடைய சொர்ணலதாவுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்படி முத்தம் தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த குழந்தைக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா. அந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து சொல்கிறாங்க. யாருக்கிட்ட? அந்த எதிர்த்த வீட்டு அந்த பெண்மணி கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, நான் பார்த்தேன், அது என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்து இத்தனை பேர் இறந்து போன கதைகளையும் சொல்லிட்டாங்க இல்லையா. அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட பயம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொர்ணலதா இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க. முடிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்காதீங்க, இங்கேருந்து எங்கேயாவது காலி பண்ணி போயிருங்க அப்படின்னு சொல்லதுக்காக வாய் எடுக்கிறாங்க. டக்குன்னு நம்மளுடைய சொர்ணலதாவுடைய கழுத்தை யாரோ டைப் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. இது பட்ட பகலே நடக்குது. அவங்களால பேச முடியல, இருமல் வருது, பயங்கரமாக இருமல், அப்படியே அந்த சளிக்கட்டோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருமுறாங்க. ஆஹான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டு மிதுன் வந்து கையில் தான் உட்காந்துருக்கிறாரு, 2 வயசு குழந்தை இல்லையா. உடனே அந்த பெண்மணி அந்த குழந்தைய வாங்குறாங்க. அந்த குழந்தைய வாங்கின அடுத்த செகண்ட் அந்த குழந்தை, அதாவது மிதுன் வந்து பயங்கரமாக கத்துறாரு, வீல்னு கத்துறாரு. இவங்க அந்த வாந்தி எடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயிலிருந்து அவ்வளோ அவங்க சாப்பிட்டாங்க இல்லையா, அவ்வளோமே வெளியே வந்துடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால பேச முடியல, தலை சுத்து வந்துடுது, அப்படியே உட்காந்துடுறாங்க அந்த படிக்கட்டில். மிதுன் இருந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அவன் பயங்கரமாக வெயில்னு கத்தி அழுதுகிட்டே இருக்கிறான். என்ன செய்யணும்னு தெரியல. அந்த நேரத்துக்கு நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குழந்தைய வாங்கிக்கிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த கழுத்தில் இருந்த பிடி இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே இல்லை, அந்த இருமல் இல்லை, எல்லாமே கிளியர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மிதுன் வந்து வீல்னு கத்தி அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்படி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு இறந்த வீட்டுக்கு நம்ம போயிட்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக குளிக்கணுங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குளிக்கவே இல்லை. டக்குன்னு வேகமாக மிதுனை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால வேகமாக பெட்ரூம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பெட்ரூமில் எடுத்துகிட்டு வந்துட்டு இவன் ஏன் கத்துறான், ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தைகள் வந்து பேச தெரியாட்டாலும் கொஞ்சம் அந்த கையெல்லாம் காணிக்கல, அப்படி முதுக காட்டுது. அந்த அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை கலத்தி பார்க்குறாங்க. யாருக்கு? மிதுனுக்கு. அப்படி கலத்தி பார்க்கும்போது அந்த குழந்தையுடைய முதுகு பகுதியில் 3 நகைக்கீறல்கள் இருக்குங்க. ஐயோ, இது எப்படா என் பிள்ளைக்கு பட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் மனதளவில் வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் இந்த கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆயில்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. அதை எடுத்து போட்ட பிறகு குழந்தை கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. ஆனால் இது எப்படி பட்டுச்சு, எங்கோடி பட்டுச்சு, ஒருவேளை ரோஜா செடியில் அங்கே இருக்கிறதுனால இந்த ரோஜா செடியில் உள்ள முள் இழுத்துருக்குமோ அப்படி நினச்சி அதை விட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஐயோ, நம்ம குளிக்காமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்ரூம்லேயே குளிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. குளிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து பார்க்கும்போது குழந்தை வந்து நன்றாக தூங்கிட்டு இருக்கிறான். அந்த ஆயில்மெண்ட் போட்ட பிறகு தன்னுடைய ஹஸ்பண்ட் வர்றது வரைக்கும் அவங்க வீட்டை விட்டே வெளியே போகிறாங்க. வீட்டை லாக் பண்ணிட்டு அப்படியே இருந்திருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்த உடனே விஷயத்த சொல்கிறாங்க. அவர் திட்டவே ஆரம்பிச்சிட்டாரு. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அங்கே எந்த இது இருந்தாலும் நீ போகாத, அது ஏற்கனவே ரொம்ப பிரச்சனையில இருந்துட்டு இருக்கக்கூடிய இடம் மாதிரி தெரியுது அப்படின்னு நான் உன்னை சொன்னேன் இல்லையா, நீ ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சொர்ணலதாவை வாசுதேவன் நன்றாக திட்டி விட்டுருக்காருங்க. இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி பட்டிருக்கதே நீ ஹாஸ்பிட்டல் கொண்டு போனியான்னு கேட்குறாரு. இல்லைங்க, ஆயில்மெண்ட் போட்டிருக்கிறேன், அவன் தூங்கிட்டு தான் இருக்கிறான், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க அழகாக தூங்குறதுக்கான ரெடியும் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட சாப்பாடை முடிச்சுக்கிட்டு 3 பேருமே வந்து படுத்துடுறாங்க. அதாவது குழந்தைய நடுவாப்பில் போட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் 2 பக்கமாக படுக்கக்கூடிய பழக்கம் தாங்க. அப்படி நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த குழந்தை இருக்குது இல்லையா, அதாவது மிதுன் வந்து 2 வயசு குழந்தை. அவரால் டக்குன்னு அந்த கட்டில் விட்டுலாம் இறங்கி போயிட மாட்டார். அவரை மற்ற மாதிரி நடக்கக்கூடிய அந்த பருவம் தாங்க. ஆனால் கட்டில் வந்து ஏறவோ இறங்கிறது தெரியாது. ஆனால் திடீர்னு நள்ளிரவு நேரத்தில் ஒரு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு பயங்கரமாக இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க அந்த 2 வயசு குழந்தை. அதுவும் கட்டிலுக்கு கீழே. குழந்தைய காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சொர்ணலதா தாங்க தேடுறாங்க. எங்கடா போச்சு குழந்தைன்னு பார்க்கும்போது குழந்தை கீழே இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி எந்திரிச்சு தன்னுடைய குழந்தைய அப்படி எட்டி பார்த்துருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு 15 வயசு இருக்குங்க. அந்த சைஸில் ஒரு பெண் குழந்தை இருந்து இந்த குழந்தைகிட்ட விளையாடிக்கிட்டு இருக்குங்க. அப்படி பார்த்தோன்னே எங்கள் உடம்பெல்லாம் புல்லரிச்சு அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கை காலெலாம் ஆடிடுது. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த நம்மளுடைய வாசுதேவன் எந்திக்கிறார். அவர் எந்திரிச்சவன் அவர் பதறிடுறாரு. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சொர்ணலதா இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ கீழே உட்காந்துருக்காங்க.
அதாவது அவருடைய கண்ணுக்கு சொர்ணலதா கீழே உட்காந்துருக்குறாங்க. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏமா கீழே போய் உட்காந்துருக்குற அப்படிங்கிற மாதிரி கத்துறாருங்க. இவங்க பக்கத்துல இருந்து தட்டுறாங்க. யாரு? சொர்ணலதா. என்னங்க நான் பக்கத்துல இருக்கிறேன், நீங்க அங்க எங்க பார்த்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, நீ இங்கே அம்மா இருக்க, நீ கீழே எல்லாம் உட்காந்துருந்த அப்படின்னு சொன்னோன்னா, இல்லைங்க இங்கே வேற ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு குழந்தைய அப்படி எட்டி கையில இருந்து தூக்கிடுறாங்க. தூக்கி அப்படி கட்டில வச்சுக்கிட்டு குழந்தைய தட்டி கொடுக்குறாங்க. குழந்தை வந்து தூங்கவே மாட்டேங்கிறான், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்குறாரு. இங்கே ஏதோ ஒன்று நடக்குதுங்க, ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சொர்ணலதா. அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே விடலையா நம்மளுடைய வாசுதேவனா. அதனால 2 பேருமே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நள்ளிரவு நேரத்துல இருந்து விடிய காலையில வரைக்கும். அதன் பிறகு அங்கே எந்த இது சலசலப்பும் இல்லை. இந்த மாதிரி குழந்தைய நன்றாக தூங்கிடுறான். மறுநாள் ஆகுதுங்க. மறுநாள் இன்னொரு சம்பவம் அந்த எதிர்த்த வீட்டில் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசான தாத்தா இருந்தார் இல்லையா, அந்த தாத்தாவுக்கு அந்த மூத்த பேத்தின்னு சொன்னா பயங்கரமான உயிர். அந்த குழந்தை இறந்தனாலே ரொம்ப சாப்பிடாம கொள்ளாம இருந்திருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த பெரியவர் இறந்து போயிடுறாரு. அதை கேட்டவுடனே கொஞ்சம் கூட பயம் வந்துடுது. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, இவங்களுக்குன்னு போய் தங்கி நிற்கிறதுக்கோ இல்லை வேற எங்கேயும் போய் நிற்கிறதுக்கோ ஒரு உறவுக்காரங்கன்னு யாரும் இல்லைங்க. ஏன்னா இவங்களை விலக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு அவருடைய மனைவியை கூப்பிட்டுறாத நம்மளுடைய சொர்ணலதாவை கூப்பிட்டுக்கிட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாரு நம்மளுடைய வாசுதேவன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இங்கே இருக்க வேண்டிய இருக்குண்டா. மேலே இருக்கக்கூடிய வீடு வந்து காலியாக தான் இருக்குது, அதனால நீங்கள் அங்கே இருந்துடுங்க, அங்கே எங்களுடைய சாதனங்கள் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நண்பர் சொன்னதுனால இவங்க மேலே போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 15 நாள் இந்த வீட்டு பக்கமே வரலைங்க. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவருடைய அந்த இறுதிச் சடங்கெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனால் இந்த இறுதிச் சடங்குக்கு இவங்க யாருமே கலந்துக்கிடலை. அவங்க பிரச்சனையிலேருந்து தப்பணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கார் எடுத்து இவர் கிளம்பிட்டார். தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு ஒரு சாதனம் கூட எடுக்கல. அதன் பிறகு 2வது வந்து தாங்க அந்த துணிமணிகள்லாம் எடுத்து கொண்டு கொடுத்துருக்கிறாரு. கொஞ்ச நாள் நீங்கள் இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அதாவது மாந்திரிகரை ஏதாவது பார்த்துக்கிட்டு அதன் பிறகு நமக்கு அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. வாசுதேவனும் கிட்டத்தட்ட அவருக்கு தெரியக்கூடிய நண்பர்கள் மூலமாட்டு நிறைய மாந்திரிகர்களை பார்த்துருக்கிறார். முதல்ல ஒரு மாந்திரிகரை போய் பார்த்துருக்கிறாரு. அவரு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா ஆகும் இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அந்த நபர் ஏமாத்திட்டு போனாரா இல்லை செய்தாரா செய்யலையா அப்படிங்கிற விஷயமே நம்மளுடைய வாசுதேவனுக்கு தெரியவே இல்லைங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 பேரை கூட்டிட்டு வந்து பார்த்துடுறாரு. யார் வந்து பார்த்தாருன்னு அங்கே அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு போகிறதுலேயே குறியா இருந்துட்டாங்க. யார் உண்மையான ஆள் அப்படிங்கிறதே தெரியாத அளவில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. மறுபடியும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பூதிரியை போய் பார்க்குறாருங்க. போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவரை கையோடவே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு. அந்த கேரளாவை சேர்ந்த நம்பூதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர முடியாது. ஏன்னா நீங்கள் ஆரம்ப கட்ட சூழ்நிலையில் உங்களுடைய அந்த தெய்வங்களை வச்சு நிறைய வழிபாடெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. அது இல்லாமல் உங்கள் மனைவி வந்து கரெக்டாக அதாவது தவறாமல் விளக்கு போடுறது, சாமிகளுடைய பாடல் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய வீட்டை தாங்க அவர் பார்த்துருக்கிறாரு. பார்த்த உடனே அவர் அப்படியே அரண்டு போயிடுறாரு. அந்த நம்பூதிரி அரண்டு போயிட்டு சொல்கிறாரு, இந்த எதிர்த்த வீட்டில் தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்குது, எதுக்காக நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்க, அங்கே தான் மரணங்கள் தொடுத்து நடந்திருக்குதே அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆமாம், அதுக்கு பிறகு தாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சுது அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய வாசுதேவன் சொல்லியிருக்கிறாரு. சரி ஓகே, உங்கள் மனைவியை உடனே இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவங்க வந்தால் தான் இனி தான் பார்க்க முடியும், மிதுன் அந்த குழந்தையோட வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சரி நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தாங்க, போய் நான் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய வாசுதேவன் தன்னுடைய மனைவி குழந்தையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அதாவது அந்த நம்பூதிரியை பார்த்த உடனே நம்மளுடைய சொர்ணலதாவுடைய கை காலில் அப்படி கிட்டு ஆட ஆரம்பிக்குதுங்க. ஏமா பயப்படாத, உள்ளவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கூப்பிட்றாரு. அதே மாதிரி உள்ளேயும் வந்திருக்கிறாங்க. உள்ளே வந்த நேரத்துலேருந்தே இவங்க உடம்பெல்லாம் இந்த முள் வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலிக்க ஆரம்பிக்குதுங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இவங்க கத்தவே ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு வலிக்குது. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுடைய சொர்ணலதா வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னா அங்கே ஒரு அச்சாரம் போட்டு வச்சிருக்கிறாரு, அதில் உட்காருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதன் பிறகு தாங்க அவர் பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பூஜை பண்ண ஆரம்பித்த உடனே நம்மளுடைய சொர்ணலதாவுடைய உடம்புல தாங்க சரட்டுன்னு ஒரு பெண்ணுடைய ஆவி வருதுங்க. அங்க இறந்து போன பெண்களுடைய ஆவியான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க, இன்னி ஒரு பெண்ணுடைய ஆவி வருது. அப்படி சரட்டுன்னு உள்ள ஏறுதுங்க.
உள்ள ஏறின உடனே தன்னுடைய பேரை வந்து வர்ணம் அப்படின்னு சொல்லுதுங்க. வர்ணம், என்னுடைய பேர் வந்து வர்ணம். நான் கிட்டத்தட்ட அங்கே ஒரு புளிய மரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த புளிய மரத்தில் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னை வெட்டி, அந்த புளிய மரத்தை வெட்டி இது பண்ணிட்டாங்க இல்லையா, அது மாதிரி என்னை வெட்டிட்டாங்க, என்னுடைய வீடை உடைச்சிட்டாங்க. அதன் பிறகு அதில் வீடு போட்டு இந்த குடும்பம் வந்து இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் படி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வர்ணம்ங்கிற அந்த பேய் வந்து இந்த மாதிரி சொல்லுதுங்க. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய நம்பூதிரி கேட்குறாரு, சரி உன்னுடைய வீடு அப்படின்னு சொன்னால் அது ஒரு மரம் தானே, நீ மரத்தில் தானே வாழ்ந்துருக்கிற, அப்போ அந்த இடத்துடைய சொந்தக்காரன் மரத்தை எடுக்கிறதுல தப்பு கிடையாது இல்லையா, நீ உயிரோட இருந்திருந்தாலும் உனக்கு ஒரு வீடு வைக்கணும், வீடு போடணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த மரத்தை வெட்டிட்டு தானே போட முடியும், அதனால அந்த இடத்துடைய சொந்தக்காரன் அதை செய்தான், நீ எங்கேருந்து வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி தெளிவாக கேட்கும்போது அந்த இடத்துல அந்த வர்ணம்ங்கிற ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாலே அந்த இடத்துல குடில் கட்டி வாழ்ந்த ஒரு குடும்பத்துடைய பேர், அதாவது அந்த அந்த குறவன் குறத்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பூசிமணி பாசி விற்கக்கூடியவங்க, அந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து அங்கே தங்கி இருந்திருக்குங்க ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கக்கூடிய அந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தாங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு தான் இறந்துருக்குறாங்க. அப்படி இறந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து அங்கேயே தங்கிருச்சு. அங்கே தங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய புளிய மரத்தில் அது உயிரோடு இருக்கும்போதே ஏறி விளையாடி புளியங்காய் பறிக்கிறது, வாங்குறது, அதை சாப்பிட்றது அப்படிங்கிறது மாதிரிலாம் இருந்த ஒரு பெண் தான். அவர் பருவ பெண் மோகினியாக மாறக்கூடிய ஒரு பெண்ணு கூட சொல்லலாங்க அந்த பெண்ணுடைய ஆன்மா. அந்த ஆன்மா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புளிய மரத்துக்கு அடியிலே இருந்து தன்னுடைய வீடாகவே அந்த புளிய மரத்தை நினைச்சுக்கிட்டே தான் இருந்துட்டு இருந்திருக்குது. ஆனால் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய மரத்தை வெட்டினால தான் நான் அந்த குடும்பத்தை அழித்தேன். சரி ஓகே, நீ அந்த குடும்பத்தை அழிச்ச, இப்போ இருக்கக்கூடிய குடும்பத்தில் நீ ஒரு 2 உயிரை எடுத்துருக்குற அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு ஆச்சரியமாயிருது. என்ன அப்படி 2 உயிர், ஒரு பொண்ணு தானே இறந்தது, அது தாத்தா ஒரு வயசாகி தானே இறந்து போனார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை, அந்த வயசான தாத்தாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நேர்லேயே பார்த்துருக்கிறாரு, பார்த்து பதட்டத்தில் தான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல விளக்குறாரு அந்த நம்பூதிரி. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவர் மாந்திரிக பூஜைகள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சொர்ணலதாவுடைய உடம்புல இருந்து தாங்க அது பேசிக்கிட்டே இருக்குது. அப்போ முதல்ல நீ அந்த மரத்தை வெட்டின உடனே நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. அப்படி மரத்தை வெட்டின உடனே அது வந்து அலைஞ்சிருக்குங்க, அந்த ரோட்லேயே அலைஞ்சிருக்குது. அதைத்தான் இவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த கேட்டுக்கு முன்னால் இந்த வெள்ளை கலர் சாரி கட்டிக்கிட்டு தலையை வந்து அப்படி குறைச்சி போட்டுட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் பார்த்தது அந்த இடத்துல தான். இதை பார்த்துக்கிட்டு தான் இவங்க பயந்தாங்க. அதன் பிறகு இந்த பெண் குழந்தையோட அந்த வீட்டுக்குள்ள வந்தப்பந்தான் நம்மளுடைய சொர்ணலதாவுடைய உடம்பை பிடிச்சிருக்குது. அந்த பெண் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இல்லையா, யாரு நம்மளுடைய சொர்ணலதா வந்து அந்த எதிர்த்த வீட்டு பெண்ணுகிட்ட வந்து எல்லாமே சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு, நீங்க எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க, கடைசி அந்த வீட்டுல இருக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்துல தான் இவங்களுடைய கழுத்தை வந்து யாரும் டைப் பண்ணி பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த வர்ணம்ங்கிற அந்த பேய் தான் இந்த மாதிரி பிடிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த இடத்துல அந்த நம்பூதிரிக்கு முன்னாடி இருந்து சொர்ணலதாவுடைய உடம்புல இருந்து அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் பேச ஆரம்பிக்குது. அப்பந்தான் நான் இவ்வளவு பிடிச்சேன், இவருடைய குழந்தைய வந்து நான் தொட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த தொட்டே தாங்க அந்த 3 நகம் வந்து பட்டிருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, குழந்தையோட முதுகுல வந்து 3 நகைக்கிரல்கள் இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது இந்த பேய் தொட்டதுனால தான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்குங்க. இந்த பெண்ணுடைய உடம்பு மூலியமா தான் நான் இதுக்குள்ள வர முடிஞ்சுது, அல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள என்னால் அந்த டைம்லேயே வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்குது, ஆனால் வர முடியல. ஏன் அப்படின்னா இவங்களுடைய குலதெய்வ கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த வீடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த வர்ணம்ங்கிற பேய் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்குதுங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே அசந்து போய் பார்த்துட்டு இருக்கிறார் நம்மளுடைய வாசுதேவன். சரி சாமி, எப்படியாவது இது பண்ணி அந்த ஆன்மாவை இங்கேருந்து விரட்டிருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒரு பெரிய பூஜையை பண்ணி முடிச்சிருக்கிறாரு. பெரிய பூஜை பண்ணி முடிக்கும்போது, இனிமேல் உன்னுடைய ஆன்மா வந்து இந்த இடம் இல்லை, எந்த இடத்துலையும் உன்னை நான் இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கலச பூஜை செய்திருக்கிறாங்க. இளநீரில் வந்து கடமந்திரம் ஜெபிச்சு அதை வந்து கலசத்துக்குள்ளே அடைச்சி அதுக்கு மேலே வந்து சிகப்பு துணியால் கட்டி, அந்த வீடு இருக்கு இல்லையா, எதிர்த்த வீட்டில் இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வந்து போட்டு எல்லாமே கட்டி அதை அப்படியே அந்த நம்பூதிரி நான் கடலில் கரைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணுடைய ஆன்மாவை எடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. எதிர்த்த வீட்டில் இருந்தவங்கள இவங்க மாறுங்கன்னு சொல்லவே முடியாமல் ஆயிருந்தது இல்லையா, அவங்க அந்த வீட்டை விட்டு போகவே இல்லை. அதன் பிறகு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதரை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ஜெப கூட்டமே நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய வாசுதேவன் மற்றும் சொர்ணலதா இங்கே செய்த விஷயத்தினால தான் அங்கே அந்த ஆன்மா, அதாவது வர்ணம்ங்கிற அந்த பெண்ணுடைய, அந்த மோகினி பெண்ணுடைய அந்த ஆன்மா அங்கே இல்லாமல் போன காரணம் நம்மளுடைய
வாசுதேவன் மற்றும் சுவர்ணலதா மட்டும்தாங்க. அதன் பிறகு இவங்களுடைய லைஃப்ல வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. கரெக்டா இவங்க கோவில் அந்த அவங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் வந்து கரெக்டா போயிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம மாசத்துல ஒரு தடவையாவது பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில், எந்த சிவன் கோயிலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சிவன் கோயிலுக்கு போயிடுவாங்க. பிரதோஷம் மற்றும் ஆயில்யம் அந்த நாட்கள்ல வந்து கரெக்டா சிவன் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சுவர்ணலதா மற்றும் வாசுதேவன். அப்படி இவங்களுடைய லைஃப்ல வந்து இந்த பிரச்சனை இப்படி நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு நம்மளுடைய வாசுதேவன் மற்றும் சுவர்ணலதா. 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நிறைய லைக் எல்லாம் இப்போ ரொம்ப குறைவா வருது. அது ஏன் அப்படின்னு தெரியல. என்ன பிடிக்கலையா, என்னுடைய கதையை பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை அனுப்பி தரக்கூடியவங்க அந்த விஷயங்கள் வந்து தெளிவாக தான் சொல்லி அனுப்புகிறாங்க. இருந்தாலும் நம்ம எடுத்து சொல்லும்போது கொஞ்சம் விரிவாக்கமாக நம்ம சொல்கிறோம். அதனால ஏதாவது குழப்பமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா, மறக்காமல் லைக்கை ஒன்று கொடுத்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.